டைம் நேர்களை நிகழ்ச்சிக்குள் அன்போடு வரவேற்றுக் கொள்கிறோம். இன்றைய பதிவுல மிக முக்கியமான செய்தி குறித்து பார்க்கலாம். யமன் முஹல்லா துறைமுகத்துல நின்றிருந்த 2 கப்பல்கள் மீது சவுதி தலைமையிலான கூட்டுப்படை அதிரடியான தாக்குதல் ஒன்றை மேற்கொண்டது. அதாவது யமன் நாட்டுல யார் ஆட்சி செய்யறாங்க, என்னென்ன ஆயுத குழுக்கள் இருக்குது, எந்த பிரதேசங்களை கையகப்படுத்திருக்கிறாங்க, இவங்களுக்கு யாரு அனுகூலம் கொடுக்குறாங்க, ஆயுதங்கள் கொடுக்குறாங்க, ஆசீர்வதிக்கிறாங்க விஷயங்களை புரிந்து கொண்டா இந்த தாக்குதல் குறித்த பின்புலமெல்லாம் தெளிவாக தெரிய வந்துடும். முதல்ல 3 வகையான ஆட்சியாளர்கள் இப்போது யமன்ல இருக்கிறத பார்க்க முடியுது. 3 வகையான துருவங்கள்ல ஆட்சி நடக்குது. சர்வதேச அங்கீகாரம் பெற்ற ஒரு அரசு அங்க இருக்குது. சர்வதேச அங்கீகாரம் பெற்ற அரசு நில ரீதியாக எவ்வளவு பகுதிகளை கையகப்படுத்திருக்கிறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா வெறுமனே 10% அல்லது 15% தான். இந்த அரசுக்கு முழுக்க முழுக்க சவுதி நாடும் ஐக்கிய அரபு அமீரகமும் பூரண அனுசரணைய பொருளாதார ரீதியாக இருக்கலாம், ஆயுதமாக இருக்கலாம், ஆழ்படமாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி பல்வேறு வகையில இவங்களுக்கு உதவி ஒத்தாசை செய்து வரதை பார்க்க முடியுது. ஐக்கிய அரபு அமீரகம் 2015ஆம் ஆண்டு தமது காலாட்படைகளை அந்த நாட்டுக்கு அனுப்பி வச்சு அந்த அரசுக்கு நீங்க பக்கபலமாக இருங்கன்னு சொல்லி அனுப்பி வச்சாங்க. ஆனா இப்ப என்ன சோதனை அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த துபாய்க்கு, இந்த ஐக்கிய அரபு அமீரகத்துக்கு தான் இப்போது விமர்சனங்களும் கண்டனங்களும் வந்து கொண்டு இருக்குது. இதுல சிக்கல மாட்டி இருக்கிறது இப்போதைக்கு இந்த ஐக்கிய அரபு அமீரகம் தான். இந்த கதையை பின்னால பார்க்கலாம். அடுத்தது அங்க ஆட்சியில இருக்கிறவங்க யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உத்தியோகபூர்வமற்ற ஒரு கிளர்ச்சி படை தான் ஆட்சியை நிறுவிருக்கு. அவங்க யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஹூதிகள் பெரும்பாலான நிலப்பகுதிகளை கையகப்படுத்திருக்கிறாங்க. இவங்களோட ஆளுகைக்குள்ள இருக்கிற நிலப்பரப்பு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 33% நிலப்பரப்பை இவங்க கையகப்படுத்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லப்படுது. இவங்களுக்கு ஆயுதம் கொடுக்கறது, பொருளாதார வசதிகள் கொடுக்கறது, எல்லா வகையான உதவி ஒத்தாசையும் கொடுக்கறது யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஈரான் நாடு அவங்களுக்கு பக்கபலமாக இருக்கிறாங்க. இந்த ஹூதி படைகளை சவுதி அரசுக்கு கண்கொண்டு காட்டக்கூடாது. காரணம், ஈரானும் சவுதியும் கீரியும் பாம்பும் போல இருப்பதனால இந்த படைகளை எப்படியாவது பலவீனப்படுத்தணும் என்பதற்காகத்தான் உத்தியோகபூர்வமான அரசுன்னு சொல்லுவாங்க இல்லையா, PLCக்கு முழு ஆதரவையும் கொடுத்துட்டு வராங்க. 3வது பிரிவினர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, யமன் நாட்டுல தெற்கு பகுதியை கையகப்படுத்தி கொண்டு 52% நிலப்பரப்புகளை ஆட்சிகளை செய்து வர ஆயுத குழு தான் STC என்று சொல்லப்படுகின்ற ஆயுத குழு. இவங்களுக்கு கீழே தான் எண்ண வளம் மிக்க மிகப்பெரிய மாநிலங்கள், மாவட்டங்கள் இருக்குது. இதுதான் அரசியல் ரீதியாக ஆயுத குழுக்கள் பிரிச்சு கொண்டு தமக்குள்ள சண்டையிட்டு கொண்டு யமன் நாட்டை இப்போது ஆளுகின்ற ஒரு சூழல் இருக்குது. இப்போ துறைமுகத்துக்கு வந்த கப்பல் எங்கிருந்து வந்தது, அதுல என்ன இருந்தது, எதனால சவுதி அரேபியா கடுப்பாகி சவுதி அரேபியாவினுடைய தலைமையில் இருந்த கூட்டுப்படை தாக்குதல் நடந்தது அப்படின்ற சம்பவத்துக்குள்ள வரலாம். இந்த குறித்த 2 கப்பல்களும் ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் நாட்டினுடைய முஜைரா துறைமுகத்திலே இருந்து பயணமாகி யமன் தெற்கே இருக்கின்ற முஹல்லா துறைமுகத்தை வந்தடையுது. இதுக்குள்ள யுத்த ஆயுதங்களும் யுத்த வாகனங்களும் கொண்டு வரப்பட்டு அங்கிருக்கின்ற வாகனங்கள்ல கைமாறுகின்ற காட்சிகள் அமெரிக்காவினுடைய செயற்கோள்ல கண்டறியப்படுது. உடனடியாக அமெரிக்கா என்ன பண்ணிச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, உடனடியா சவுதியினுடைய காதல் இந்த ஒரு விஷயத்த ஊதி வச்சதுனால உடனடியாக இந்த 2 கப்பல்களையும் இலக்கு வைத்து சவுதியின் தலைமையின் கீழ் இருக்கின்ற கூட்டு படையினர் இந்த தாக்குதலை நடத்தி முடிச்சாங்க. இது யாருக்கு கைமாறப்பட்டது அப்படின்னு கேட்டீங்கன்னா, தெற்கு பிரதேசத்தை கையகப்படுத்தி கொண்டு இப்போது ஆட்சி செய்கின்ற STC என்று சொல்லப்படுகின்ற ஆயுத குழுக்கள் தான் இந்த ஆயுதங்களை கைப்பற்றுகின்ற சந்தர்ப்பத்துல தான் இந்த தாக்குதல் நடந்து முடியுது. இந்த தாக்குதலை நடத்துவதற்கான காரணம் என்ன சவுதி அரசு சொல்லிச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, எமது தேசிய பாதுகாப்புக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தலாக இது இருக்கு அப்படின்னு சொன்னது. எதனால தேசிய பாதுகாப்புக்கு இது அச்சுறுத்தலா இருக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த STC ஆயுத குழுக்கள் கையகப்படுத்தி இருக்கின்ற பிராந்தியம் சவுதி அரேபியாவுடைய எல்லப்புறம் என்பதனால இவங்க வளர்ந்து வருவது சவுதி அரசுக்கு ஒரு பாரிய பிரச்சனை உண்டாக்கும் என்பதனால இதை வளரவிடக்கூடாது என்பதற்காக தற்போது இந்த ஒரு தாக்குதலை மேற்கொண்டிருக்கு. சவுதியின் தலைமையின் கீழ் கூட்டுப்படைன்னு சொல்றேன் இல்லையா, இந்த கூட்டுப்படையில இணைந்திருக்கிறது யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சவுதியினுடைய படையோடு இணைந்து PLC என்று சொல்லப்படுகின்ற யமனுடைய அரசினுடைய தேசிய கவசப்படையும், எகிப்தினுடைய படையும், சூடானுடைய படையும், அதே போல மறைமுகமாக அமெரிக்காவினுடைய தொழில்நுட்ப ரீதியான உதவிகளும் கிடைப்பதாக சொல்லப்படுது. இந்த தாக்குதலுடைய எதிரொலி என்னவா இருந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போது
உத்தியோகபூர்வமாக இருக்கின்ற அரசு என்னத்தை அறிவிச்சிருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, உடனடியாக ஐக்கிய அரபு எமிரேட்ஸினுடைய எங்கி இருக்கின்ற படைகள் உடனடியாக வாபஸ் பெறணும், இங்க இருக்கின்ற தொழிலாளிகளும் மூட்டை முடிச்சல கட்டிக்கொண்டு சொந்த நாட்டுக்கு போயிடணும் அப்படின்ற ஒரு விஷயத்த சொன்னது மட்டுமல்லாம 90 நாட்களுக்கு அவசரகால நிலைமையினை பிரகடனப்படுத்தியது மட்டுமல்ல, எதிர்வரும் 72 மணி நேரங்கள் அனைத்து துறைமுகங்களும் வான்மார்க்க, தரைமார்க்க, கடல் மார்க்க அனைத்து பயணங்களுக்கும் தடை விதிப்பதான உத்தரவையும் அந்த அரசு அறிவிச்சிருந்தது. ஐக்கிய அரபு அமீரகம் இருமுகத்தோடு எம்மோடு பழகியது என்பது மிக மன வருத்தத்தை தருகிறது என்ற ஒரு செய்தியையும் அந்த அரசு சார்பாக அரசின் தலைவர் சொல்லி இருந்தாரு. எம்மை எதிர்க்கின்ற ஆயுத குழுக்களுக்கு எமக்கு உதவி செய்வது போலவே அந்த ஆயுத குழுக்களுக்கும் மறைமுகமாக ஐக்கிய அரபு அமீரகம் உதவி செய்தது என்பது அங்கீகரிக்க முடியாத ஒரு விஷயம் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் சொல்லி இருந்தாரு. தற்போது ஐக்கிய அரபு அமீரகம் என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த கப்பல் வந்தது உண்மைதான், அதுக்குள்ள ஆயுதம் இருக்கல அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்லி இருந்தாங்க. சவுதி தலைமையிலான கூட்டுப்படையினுடைய நிபுணர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த கப்பல் வருவதற்கான எந்த அனுமதியும் முன்கூட்டி பெறல. இரண்டாவது, எமது கட்டுப்பாட்டு வலையமைப்புகளை கட்டுப்படுத்தி தான் இது உள்ள நுழைந்திருக்குது அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்றாங்க. இங்க சவுதிக்கு இருக்கின்ற பிரச்சனை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்படியான ஆயுத குழு உருவாவதால தனது பாதுகாப்புக்கு அது சிக்கலாக அமையும் என்பதை தாண்டி இஸ்ரேலுடைய பாதுகாப்புக்கு இது ஒரு பிரச்சனையாக அமையும் என்பதுதான் யதார்த்தமான ஒரு விஷயம். அமெரிக்காவுடைய இஸ்ரேலுடைய தேவை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போது அரசு அங்கீகாரம் பெற்றிருக்கின்ற அரசு வலுவானதாக இருக்கணும், அது பலவீனம் அடையாம பார்த்துக்கொள்ளணும் என்பதில் அவங்க குறியா இருக்கிறாங்க. காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஹூதிகள் மேலும் பலமுள்ளவர்களாக மாறி இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்துவாங்க. இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்துவது அமெரிக்காவுக்கு ஒரு பிரச்சனையை அமையும் என்பதனால சவுதியை எப்படியாவது உள்ள கொண்டு வந்துடணும் இந்த பிரச்சனையில அப்படின்னு சொல்லி அமெரிக்கா நினைக்குது. இதற்காக ஐக்கிய அரபு அமீரகம் இருக்கின்ற தேசிய அரசுக்கு அனுமதியை கொடுக்கறதோட இந்த ஆயுத குழுக்களுக்கும் ஆயுதங்களை கொடுக்க முற்பட்டாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, சிந்தனை ரீதியான முரண்பாடுகள் தான் அதற்கான காரணம். சவுதி அரசு என்ன நினைக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த 2 ஆயுத குழுக்களையும் இல்லாத ஒழிச்சு எமன் என்ற மொத்த நாட்டையும் பிஎல்சி என்று சொல்லுகின்ற அரசுக்கு கீழே கொண்டு வரணும் அப்படின்றது அவங்களுடைய இலக்கு. ஐக்கிய அரபு அமீரகத்தினுடைய நோக்கம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த தெற்கே இருக்கின்ற ஆயுத குழு எஸ்டிசிக்கு ஆயுதங்களை கொடுத்து பலப்படுத்தி ஹூதிகளையும் கட்டுப்படுத்தி அதே போல அங்கீகாரம் பெற்ற அரசையும் வீழ்த்திட்டா எஸ்டிசி இவங்களுடைய ஆளுகை கீழே இருக்கிறது எல்லாமே மிகப்பெரிய எண்ண வளங்கள் உள்ள மாநிலங்கள், மாவட்டங்கள். இது அனைத்தையும் கையகப்படுத்தி மிகப்பெரிய ஒரு வியாபாரம் செய்யணும் அப்படின்றது துபாயினுடைய பிசினஸ் மைண்ட். தற்போது பிஎல்சி அரசு ஐக்கிய அரபு அமீரகத்துடன் பாதுகாப்பு ஒப்பந்தங்கள் செய்திருந்தது. அந்த ஒப்பந்தங்கள் அனைத்தையும் ரத்து செய்து உடனடியாக இந்த எமன் நாட்டில இருந்து உங்களுடைய எஞ்சியிருக்கின்ற படைகளும் பாதுகாப்பு குறித்த விடயங்களையும் அள்ளி கட்டி கொண்டு போயிடணும் அப்படின்னு ஒரு விஷயத்த இப்போது இந்த அரசனுடைய தலைவர் சொல்லியிருக்கிறாரு. என்னதான் இருந்தாலும் எமன் நாடு காலாகாலமாக பல்வேறு நெருக்கடிகளோடு பயணிக்கிறத பார்க்க முடியுது. சொந்த அரசுக்கே, அங்கீகரிக்கப்பட்ட அரசுக்கே நிலத்துல 10%, 15% கிடைச்சிருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த நாடு எவ்வளவு தூரம் உள்ளூர் யுத்தத்தினாலும் வெளிநாட்டு தலையீடுகள்னாலும் பாதிக்கப்பட்டிருக்குது அப்படின்ற ஒரு விஷயம் தெரிய வருது. என்னதான் இருந்தாலும் அடுத்த காய் நகர்த்தல அமெரிக்கா எப்படி நகர்த்த போகுது அப்படின்ற ஒரு விஷயம் தான் இப்போது கேள்வியாக எழுந்திருக்குது. எந்த ஒரு வம்புக்கு போகாத சவுதி அரசு திடீரென யெமனின் மீது இந்த தாக்குதலை நடத்துவதற்கான காரணம் பக்கபலமாக அமெரிக்கா இருக்குது அப்படின்ற ஒரு துணிவு தான். அமெரிக்காவினுடைய ஆசை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆயுத குழுக்கள் பலம் பெற்றுவிட்டால் இருக்கிற அரசு பலவீனமாகிடும். இந்த அரசு பலவீனமாகினால் நிச்சயமாக ஹூதிகளுடைய கை ஓங்க ஆரம்பிக்கும். ஹூதிகளுடைய கை ஓங்க ஆரம்பிச்சுட்டா அது இஸ்ரேலுக்கு தலையீடியாக இருக்கும் என்பதனால இப்போது ஏதோ ஒரு வகையில நாங்க பின்புலமாக இருக்கிறோம், பயப்படாம அடிங்க அப்படிங்கிற ஒரு தைரியத்தை சவுதிக்கு கொடுத்திருக்கிறாங்க. பலஸ்தீன்ல வருஷக்கணக்கு லட்சக்கணக்கான குழந்தைகள், பெண்கள்னு பல பேர் கொண்டு குவிக்கப்பட்ட சந்தர்ப்பத்துல வாய் திறக்காத இந்த சவுதி இப்போது கூட்டு படையணியை திரட்டி
இந்த ஒரு தாக்குதலை நடத்தி இருக்குது. காரணம் என்னன்னா, பின்புலமாக அமெரிக்கா இருக்குது. அங்க இஸ்ரவேலை பகைச்சு கொண்டு பலஸ்தீனர்களுக்காக குரல் கொடுத்தாலே குரல் வளைய அமெரிக்கா நெசுக்கும் என்பது தெரிஞ்சதுனால அங்க மௌனம் காத்த சவுதி அரேபியா இப்போது யெமன்ல அதனுடைய கைவரிசையை காட்டிருக்கு. இது ஒன்றும் சவுதி அரேபியாவுடைய புத்தி சாதுரியத்தனமான தைரியமான செயற்பாடு கிடையாது. இது அமெரிக்க பக்கபலமாக இருக்குது என்ற தைரியத்தினால் இந்த தாக்குதலை நடத்தி இருக்கிறது என்றுதான் மீசா டைமுடைய பார்வை. என்னதான் இருந்தாலும் ஆட்சி அதிகாரம் அப்படின்ற ஒரு விஷயத்துக்காகத்தான் இப்போது யுத்தங்கள் தொடங்கப்பட்டிருக்குது. என்னதான் இருந்தாலும் உலகத்திலே அமைந்து நிலவட்டும் என்ற ஒரு பிரார்த்தனையோடு மற்றொரு காணொலியிலே உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி.